அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. 8 வயது நசீமா குளியலறையின் தரையில் அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறாள். ஒரு சிறிய வீட்டில் வசிக்கும் அவளுடைய அம்மா பாத்திமா அழுகையை கேட்டு ஓடி வருகிறாள். நசீமா மோளே, என்னடி, ஏன் அழறே என்று பாத்திமா கத்தி கேட்கிறாள். குளியலறையின் கதவு பூட்டியிருந்ததால் ஃபாத்திமா கூப்பிடுகிறாள். மோளே, கதவை திற, அம்மா இங்கே இருக்கேன். நசீமா மெதுவாக கதவை திறக்கும்போது ஃபாத்திமா அவளுடைய கண்கள் அழுது வீங்கியிருப்பதை காண்கிறாள். நசீமா, என்ன மோளே, எதுக்கு வலி என்று ஃபாத்திமா மகளுக்கு முன்னால் மண்டியிட்டு கேட்கிறாள். நசீமா சொல்கிறாள், அம்மா, தனிப்பட்ட இடங்களில் வலிக்குது, டாய்லெட்டுக்கு போக முடியல, ரொம்ப வலிக்குது. பாத்திமா அதிர்ச்சியடைந்து, யாராவது ஏதாவது பண்ணாங்களா மோளே என்று கேட்கிறாள். நசீமா தலையசைத்து, இல்லை அம்மா, ஆனா வலி ரொம்ப இருக்கு என்று சொல்கிறாள். ஃபாத்திமா மனதை தேற்றிக்கொண்டு, ஒன்னும் வேணாம் மோளே, நாம டாக்டரை பார்க்க போறோம், அல்லாஹ் எல்லாம் சரி செய்வான் என்று சொல்கிறாள். பாத்திமா நசீமாவை அருகிலுள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறாள். வழியில் அவள் துஆ செய்கிறாள், அல்லாஹுவே, என் மகளை காப்பாற்று. மருத்துவமனையில் நசீமா மிகவும் பயந்திருக்கிறாள். பாத்திமா அவளை ஆறுதல் படுத்துகிறாள், பயப்படாதே மோளே, டாக்டர் உன்னை குணப்படுத்துவார், அம்மா இங்கேயே இருக்கேன். டாக்டர் ரஹீனா, ஒரு கருணையுள்ள பெண், நசீமாவை பரிசோதிக்கிறார். நசீமா, எப்போது முதல் வலி தொடங்கியது என்று கேட்கிறார். நசீமா சொல்கிறாள், கொஞ்ச நாளாவே டாக்டர், ஆனா அம்மா கிட்ட சொல்லல, அம்மா கவலைப்படுவாங்கன்னு நினைச்சேன். பாத்திமாவின் கண்கள் கலங்குகின்றன. என் மோளே, உன் ஆரோக்கியம் என்னை கவலைப்படுத்தாது, உன் வலியை அறிய நான் எப்போதும் இருக்கேன் என்று சொல்லி அவளை கட்டிப்பிடிக்கிறாள். டாக்டர் ரஹீனா சில பரிசோதனைகளை பரிந்துரைக்கிறார். உன் வீட்டில் யார் யார் இருக்காங்க பாத்திமா என்று கேட்கிறார். பாத்திமா சொல்கிறாள், நானும் நசீமாவும் மட்டுமே. நான் ஒரு தையல் கடையில் வேலை செய்கிறேன். வேலைக்கு போகும்போது நசீமா வீட்டில் தனியாக இருப்பாள். நான் அவளுக்கு உணவு எல்லாம் தயார் செய்து வைப்பேன். டாக்டர் தலையசைத்து, உன் நிலைமையை புரிஞ்சுக்கிறேன், ஆனா நசீமாவுக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்கணும் என்று சொல்கிறார். சில பரிசோதனைகளுக்கு பிறகு தெளிவான பதில் கிடைக்கவில்லை. டாக்டர் சொல்கிறார், நாம ஒரு குழந்தைகள் மகளிர் நல மருத்துவரை பார்க்கணும். நசீமாவை மருத்துவமனையில் சேர்த்தார்கள். ஆனால் நாட்கள் கடந்தும் எந்த முன்னேற்றமும் இல்லை. பாத்திமா கவலைப்பட்டு, என் மகள் இப்படி வலியில் இருப்பதை பார்க்க முடியல, ஏதாவது செய்யுங்க என்று கெஞ்சினாள். கடைசியாக மருத்துவமனை எதையும் கண்டுபிடிக்க முடியாமல் போகவே ஃபாத்திமா நசீமாவை வீட்டுக்கு அழைத்து வந்தாள். அல்லாஹ் ஒரு வழி காட்டுவான் என்று அவள் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். ஆனால் நசீமாவின் வலி குறையவில்லை. அவள் மார்பிலும் வலி இருப்பதாக சொல்ல ஆரம்பித்தாள். காய்ச்சலும் வந்தது. ஒரு அண்டை வீட்டுக்காரர் சொன்னார், உன் ஊரில் ஆயிஷா உம்மா என்று ஒரு ஹக்கீமத் இருக்காங்க, அவங்களுக்கு இயற்கை மருத்துவம் தெரியும். ஃபாத்திமா நசீமாவை ஆயிஷா உம்மாவின் வீட்டுக்கு அழைத்துச் சென்றாள். ஆயிஷா உம்மா ஒரு முதிய பெண்மணி சொன்னார், உன் மகளை அல்லாவின் கையில் விடணும், நான் கொஞ்சம் மருந்து தரேன். அவர்கள் சில மூலிகைகளை கொதிக்க வைத்து நசீமாவுக்கு குடிக்க கொடுத்தார்கள். இது உன் உடலை சுத்தப்படுத்தும் என்று ஆயிஷா உம்மா சொன்னார். நசீமா அதை குடித்தாள். ஆனால் வலி குறையவில்லை. ஒரு நாள் நசீமா குளியலறையில் இருந்து கத்தினாள், அம்மா, ரத்தம், எனக்கு பயமாயிருக்கு. பாத்திமா ஓடிப்போய் பார்த்தபோது மகளின் உடையில் ரத்தம் இருந்தது. உடனே அவள் நசீமாவை ஒரு பெரிய மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றாள். அங்கு ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்ட் டாக்டர் சபியா நசீமாவை பரிசோதித்தார். உன் மகளுக்கு ப்ரீகோஷியஸ் பியூபர்ட்டி இருக்கு என்று டாக்டர் சொன்னார். அதாவது அவள் உடல் மிக இளவயதிலேயே பெரியவர்களுக்கு ஏற்படும் உடல் மாற்றங்களை காட்டுது. ஃபாத்திமா அதிர்ச்சியடைந்து, இது என்ன டாக்டர், இதுக்கு காரணம் என்ன என்று கேட்டாள். டாக்டர் விளக்கினார், இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். உணவில் அதிக கொழுப்பு, பிளாஸ்டிக்கில் இருந்து வரும் ரசாயனங்கள் அல்லது மோசமான உள்ளடக்கங்களை பார்ப்பது. இது ஹார்மோன்களை பாதிக்கும். உன் மகளுக்கு நல்ல உணவு, பழங்கள், காய்கறிகள், நல்ல சூழல், இவையெல்லாம் வேணும் என்று டாக்டர் அறிவுறுத்தினார். அல்லாஹுவின் அருளோடு நாங்க சிகிச்சையை தொடங்குவோம். உன் மகளின் மன மற்றும் உடல் ஆரோக்கியத்தை நாங்க பார்த்துக்கிறோம். பாத்திமா நசீமாவை இறுக்கமாக அணைத்து கொண்டாள்.
மோளே, அம்மா உன்னை எப்போதும் பார்த்துப்பேன். அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான் என்று சொன்னாள். நசீமா மெலிதாக புன்னகைத்து, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் அம்மா என்று சொன்னாள். டாக்டர் சபியா சொன்னார், பாத்திமா, இது உன் தவறு இல்லை. இந்நாளில் குழந்தைகள் வேகமாக இப்படிப்பட்ட தாக்கங்களுக்கு ஆளாகிறாங்க. ஆனா உன் கடமை நசீமாவுக்கு ஒரு பாதுகாப்பான இஸ்லாமிய மதிப்புகள் கொண்ட சூழலை உருவாக்குவது. பாத்திமா கண்ணை துடைத்து, சரி டாக்டர், அல்லாவின் உதவியோடு நான் என் மகளுக்காக எல்லாம் செய்வேன் என்று சொன்னாள். உங்கள் கருத்து, அன்பு வாசகரே, இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள்? குழந்தைகளின் வளர்ச்சியில் உணவும் சுற்றுச்சூழலும் எப்படி தாக்கம் செலுத்துகின்றன? உங்கள் அனுபவங்களை கீழே பகிரவும். இந்த கதையை உங்கள் நண்பர்களுடன் பகிரவும், அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். அல்லாஹ் நம்மை அனைவரையும் காப்பாற்றட்டும். ஆமீன்.